வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கும் நேரம் மீண்டும் மாற்றி அமைப்பு. காலை 9 மணிக்கு பதிலாக 9:15 மணிக்கு துவங்கும் என கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. மூலக்குளம் சாலை தெரு அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு துவங்குவதற்கு பதிலாக 9:15 மணிக்கு பள்ளிகள் துவங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாட வேளை 7லிருந்து 8ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது. அதன்படி தினமும் 8 பாடை வேளைகளுடன் காலை 9 மணிக்கு காலை வழிபாடுடன் பள்ளிகள் துவங்கி மாலை 4:20 வரை நடைபெற்றது. இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிகள் இயங்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என கல்வித்துறையில் முறையிட்டனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கல்வித்துறை செயலர் ஜவஹரும் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் பள்ளிகள் இயங்கும் நேரம் கல்வித்துறை செயலரின் ஒப்புதலோடு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணையின்படி வருகிற 7ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை 9:15 மணி முதல் 9:30 மணி வரை காலை வழிபாடும், காலை 9:30 மணி முதல் 12:40 மணி வரை 4 பாட வேளைகளும், காலை 11 மணி முதல் 11:10 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும் என்றும், மதியம் 12:40 மணி முதல் 1:30 மணி வரை உணவு இடைவேளையும், மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:20 மணி வரை 4 பாட வேளைகளும், மதியம் 2:50 மணி முதல் 3 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலையில் உள்ள 3 பாட வேளைகள் தலா 45 நிமிடங்களும், மதியத்திற்கு பின்னர் நடைபெறும் 4 பாட வேளைகள் தலா 40 நிமிடங்களும் கொண்டதாக இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். காலாப்பட்டில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடையே விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமே ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அவசர உதவி எண் 112 அழைத்தால் தங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் தெரிவித்து தங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் APJ விண்வெளி ஆற்றல் புதுச்சேரியின் முன்னாள் விஞ்ஞானி புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். போதைப் பொருள் மற்றும் 112 பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் சார்பில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை துவக்கியுள்ளது. இந்த மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியூபெர்க் டயக்னாஸ்டிக் நிறுவன தலைவர் வேலு, புதுச்சேரி நலம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா, துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிலிப், IT ஆலோசகர் சரவணன், சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, அல்ட்ரா சோனோகிராம்கள், இமேஜ் கைடட் இன்டர்வென்ஷன், ECG, எக்கோ, கார்டியோகிராம், பயோகெமிஸ்ட்ரி, ஹெமடாலஜி, செரோலஜி ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. நியூபெர்க் டயக்னாஸ்டிக் நிறுவன தலைவர் வேலு கூறுகையில், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ராய்ப்பூர், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தங்களிடம் 11 ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளதாகவும், மேலும் இது தங்களின் 12வது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றார். தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் பரிசுகளை வென்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தென்னிந்திய அளவிலான 9வது கராத்தே போட்டி புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஆச்சாரியா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி கென் ரியோ கராத்தே டூ இந்தியா அணியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு 42 பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர். இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு
பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய கராத்தே சங்க தேசிய நடுவரும் பயிற்சியாளருமான கென்ரியோ கராத்தே டு அமைப்பின் தலைவருமான சத்யசீலன் தலைமையிலும் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள் செல்வம் மணிகண்டன், வினிதா, தீபா, ஹரிகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் பயிற்சியாளர் சென்சாய்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் மற்றும் கிளை செயலாளர் நாகமுத்து ஆகியோரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் என்கிற குமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையலுக்கு தேவைப்படும் சாமான்களை சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் முதல்வரின் தீவிர விசுவாசி தணிகைவேல் என்கிற குமார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்று அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சமையலுக்கு தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தணிகைவேல் என்கிற குமார் தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக NS ஜெயபால், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். கோவிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற கவிஞர்கள் முத்தமிழ் என்கிற லில்லி ஏஞ்சல் மற்றும் ராஜஸ்ரீ மகேஷ் ஆகியோர் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர். கவிஞர்கள் முத்தமிழ் என்கிற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள், முகில் நகை ஆகிய நூல்கள் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெளியிடப்பட்டன. விழாவிற்கு புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனிவர் முத்து, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கி பேசினர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி முன்னிலை வகித்து கவிஞர் லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை என்ற நூல் குறித்து நூலாய்வாற்றினார். தமிழ் வளர்ச்சி சிறகு உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் நூலாசிரியர்களை வாழ்த்தி பேசினர். நூல்களை திருக்கோவிலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள் எஸ்தர் ராணி, தனஞ்சயன், கவிஞர் அஜய், தேனியை சேர்ந்த உமா திருவேங்கடம், கலைமாமணி துரை ராமலிங்கம், அசோக் குமார், துரைராஜ், ஜாக்லின் பாபு, மகேஷ் குமார், பாரதி, ராமலிங்கம் ஆகியோர் வெளியிட்டும் பாராட்டில் பேசினர். நிறைவாக நூலாசிரியர்கள் ஏற்புரையாற்றினர். விழா தொடக்கத்தில் தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரையாற்றினார். கவிஞர் ப. தனஞ்சயன் நிகழ்ச்சியை தொகுப்புரையாற்றினார். மூலக்குளம் சாலை தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் திருவிளக்கிற்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மூலக்குளம் சாலை தெருவில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 26ஆம் தேதி புஷ்ப அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பந்தக்கால் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இரவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்குகளுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதும் ஐதீகம். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். மேலும் முத்துமாரியம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவல் குழு தலைவர் மோகன்ராஜ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் கமலநாபன், உறுப்பினர் சாம்பசிவம், ஆலய அர்ச்சகர் சேகர் குருக்கள் மற்றும் சாலை தெரு, மூலக்குளம், மோத்திலால் நகர், பசும்பொன் நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியில் நடைபெற்ற ரசனரங்கம் 12 A Journey Matters என்ற தலைப்பிலான ஆண்டு விழாவில் பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெரியகாட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லேனியம் பள்ளியில் ரசனரங்கம் 12 The Journey Matters என்ற தலைப்பில் ஆண்டு விழாக்களின் நிகழ்ச்சிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் மகாலட்சுமி தலைமை தாங்க PSBB எஜுகேஷன் டிரஸ்டின் எக்ஸிகியூட்டிவ் டிரஸ்டி ராஜேந்திரா மற்றும் தி PSBB மில்லேனியம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸின் மென்டர் மற்றும் அட்வைசர் அபினவ் தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் பானுமதி, மகாலட்சுமி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அமைந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து பாராட்டி பேசினர். மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ 26ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், கூழ் வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மேளதாளங்கள் இசைக்கு நடனம் மற்றும் பாரம்பரிய தெருக்கூத்து போன்றவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் கருவூலகத்துறை உதவியாளர் ராஜேஷின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் ஏராளமான ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் கருவூலகத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ். அரசின் பல்வேறு துறைகளில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் அவர் பணி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து கருவூலகத்துறை இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் துணை இயக்குநர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக பணி முடித்த ராஜேஷுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இரும்பை கோவில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பணி ஓய்வு பெற்ற ராஜேஷ் நன்றி கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.